கடவுளை பார்க்கறதுக்கு இது மாதிரி ஒருத்தன் புறப்பட்டு போனான். ஒருத்தன் தலையில கரும்பு கட்டை ஏந்தி கொண்டு போகிறான் கடவுளை பார்க்கறன்னு. ஒருத்தன் நெல்லு கட்டு ஏந்திக்கிட்டு போறான். இன்னொருத்தன் பெரிய வாழைத்தார் அதை தலையில சுமந்துக்கிட்டு போறான். ஒருத்தன் வெறும் கையை கட்டிக்கிட்டு போறான். கடவுளினுடைய கோயில் வாசல்ல போய் எல்லாரும் நிற்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடவுள் கதவை திறந்து கொண்டு வரப்போகிறார். வந்த கடவுள் எல்லோரையும் பார்த்து கேட்டார், நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? இறைவா, என்னுடைய நிலத்தில் விளைந்த நெல் கட்டை நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் உனக்கு கொடுக்க. இன்னொருத்தன் சொன்னான், இறைவா, கரும்பு கட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இன்னொருத்தன் வாழைத்தார் கொண்டு வந்திருக்கிறேன். கடவுள் இவனெல்லாம் விட்டார். கையை கட்டிக்கிட்டு ஒருத்தன் நிற்கிறான் இல்லையா, அவனை பிடிச்சார். நீ எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கன்னார். அவன் சொன்னான், நான் நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். என்னப்பா கொண்டு வந்திருக்கிற? பொய், களவு, ஆணவம், கன்மம், மாயை, பழிவாங்குதல், பொறாமை, இப்படி நிரம்ப கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக. கடவுள் என்ன செய்தார் தெரியுமா? இந்த நெல்லுக்கட்டு, கரும்பு கட்டு, வாழைத்தாரு இவனெல்லாம் வீட்டுக்கு போடான்னு அனுப்பிட்டு கையை கட்டியிருக்கான் பாருங்க, அவனை மட்டும் உள்ள அனுப்புங்கன்னார். இதை சுமந்துக்கிட்டு இருந்தவனுக்கெல்லாம் கோபம் வந்தது. வர வர கடவுள் கூட 21ஆம் நூற்றாண்டு அரசியல்வாதி மாதிரி ஆயிட்டாரே. இப்படி இவ்வளத்தையும் சுமந்துக்கிட்டு நிற்கிறான், நம்மளை கூப்பிடாம கையை கட்டிக்கிட்டு இருக்கிறவன உள்ள கூப்பிடுறாரே ஏன்னார். கடவுள் சொன்னார், இவர்களெல்லாம் நெல் கட்டையும் கரும்பு கட்டையும் வாழைத்தாரையும் சுமந்து கொண்டு நிற்கிறார்களே, இவர்களெல்லாம் நான் படைத்தவற்றை எனக்கு படைக்க கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவன் ஒருவன் தான் படைத்தவற்றை எனக்கு கொண்டு வந்திருக்கிறான். ஆகவே அவனைத்தான் நான் முதலில் சந்திக்க வேண்டும்னு கடவுள் சொன்னாரா? இந்த ஆணவத்தையும் கன்மத்தையும் மாயையும் பழிவாங்குகிற உணர்வையும் பொறாமையையும் கடவுள் பிறக்கும் பொழுதே நமக்கு கொடுத்து அனுப்பினாரா? இல்லை. எல்லோரும் சமமாகத்தான் பிறக்கிறோம். ஆனால் வளர 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 இவற்றையெல்லாம் நாம் வளர்த்து கொள்ளுகிறோம். ஆகவே கடவுள் கொடுத்தவை அல்ல, இதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அவனை அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் நம் உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அதுவும் இது மார்கழி மாதம். காலை நேரத்திலே எழுந்து குழந்தைகளெல்லாம் அந்த காலத்தில் பாவை பாடல்களை பாடிக்கொண்டு வீதிகள் தோறும் செல்வார்கள். கற்று கரவை கனங்கள் பல கரந்து செற்றார் தீரலழிய சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய். வீட்டு வாசல்ல அந்த பெண்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். ஒருத்தி உள்ள படுத்து தூங்குறா. தூங்குறவள வெளியில நிற்கிறவங்க எல்லாரும் எழுப்புறாங்க. ஏண்டி, கண்ணனை பாட வேண்டிய நேரம் இந்த நேரம், அவனை வணங்க வேண்டிய நேரம் இந்த நேரம், இப்ப உள்ள படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாயே, கற்று கறவை கணங்கள் பலகரந்து பசுமாடெல்லாம் மேய்க்கணும், ஆடு மாடுகள் எல்லாம் விழித்து கொண்டன, நீ இன்னும் உறங்குகிறாயே என்று உறங்குகிறவர்களையெல்லாம் எழுப்புகிற அற்புதமான மாதம் இந்த மார்கழி